ஒரு தனி மனிதனுக்கு கட்டறிவுல கட்டாயிடுச்சுன்னா அது அவன தனிப்பட்ட மனிதனோட வழி. ஆனா ஏகலவ்யனோட கட்டவிரல் எடுத்துட்டு போனா அது சமுதாயத்தின் வழி. மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல, மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டியா பாத்துக்கிறது இல்லையா? இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆயிட்டே போகணும். இதுவரைக்கும் நம்ம தொடர்ந்து போராட மாட்டோமோ? ஏன்னா இது வாழ்வின் முறையா இருக்கும். நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது. அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சிகள் வரும் போகும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை. நாம தான் பர்மனன்ட். அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க, தேர்ந்தெடுக்கலன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க. அதை நம்ம உணரணும். இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்ல, கீழிருந்து மேல. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன். நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன்.